சொல்லுங்கப்பா. ஏதாவது வேலையா இருக்கியாமா? அப்பா தொந்தரவு பண்ணிட்டதா? இல்லப்பா, ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லைம்மா, சம்மந்தி வீட்டில இருந்து வந்திருந்தாங்க. கோகிலா கல்யாணத்துக்கான தாலி செயின் வாங்கிட்டு வந்திருந்தாங்கம்மா. அது மரியாதைக்காக வீடு தேடி வந்து காமிச்சிட்டு போனாங்கம்மா. நல்ல விஷயம் தானேப்பா. அதுக்கு தாம ஒரு வார்த்தை உனக்கு சொல்லலாம்னு ஃபோன் பண்ணேன். உங்க எல்லாருக்கும் தாலி செயின் பிடிச்சிருக்குதுல்ல? உங்க அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாமா. மேற்கொண்டு ஏதாவது கல்யாணத்துக்கு நகை வாங்கணும்னா கூட அவங்களுக்கு தெரிஞ்ச கடை இருக்கா, அங்கேயே வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. அதான் நீ தான் உங்க அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி நகை சென்னையில பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னியம்மா. அதாம்மா உன்கிட்ட என்ன பண்ணலாம்னு கேட்கலாம்னு ஃபோன் பண்ணேன். என்னம்மா, நகையை காரைக்குடியில எடுக்கலாமா இல்ல அங்க வந்து எடுக்கலாமா? மாப்பிள்ளை வீட்டுல காரைக்குடியில தான் கட்டாயம் எடுத்தாகணும்னு எதுவும் சொன்னாங்களாப்பா? அவங்க அப்படிலாம் எதுவும் சொல்லமா, உங்க இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் சொன்ன மாதிரி இங்க சென்னையிலேயே எடுத்துக்கலாமாப்பா? அக்காவுக்கு முத நாம என்ன நகை வாங்கி வச்சிருந்தோமோ அதே மாதிரி நகைய இங்க பார்த்து வச்சிருக்கிறேன்னு சொன்னேன்லப்பா, அதையே வாங்கிக்கிடலாம்ப்பா. அதுல மாத்தமே இருக்க கூடாது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அக்காவுக்கு என்ன நகையை போட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்களோ, இப்ப அதே நகையை போட்டு இந்த கல்யாணத்தை நடத்திடலாம்ப்பா. யாரெல்லாம் அக்காவையும் நம்ம குடும்பத்தையும் ஏளனமா பேசினாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் அக்கா கல்யாணத்துல அக்கா கழுத்துல போட்டிருக்கிற நகையை பார்த்து வாயடிச்சு போகணும்பா. அதுல நான் உறுதியா இருக்கிறேன். சரிம்மா, நீ சொன்ன மாதிரி நம்ம சென்னையிலே வாங்கிடலாமா? சரிப்பா, அப்ப நான் வச்சிரட்டுமா? ஏங்க போனை கொடுங்க. இந்த அம்மா பேசுறாளம்மா. ஆனந்தி, சொல்லுமா. இப்ப எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கிறேம்மா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அன்னைக்கு அந்த ஜோசியக்காரமா அப்படி பேசிட்டு போனதுல இருந்து இன்னும் மனசுக்குள்ள உறுத்தலாவே இருக்கு. இனிமே எக்காரணத்தை கொண்டும் நீ யார்கிட்டயும் கைய காமிக்காத. நீ அப்பவே சொன்ன, ஆனா நாங்க தான் கேட்கல. உங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு. அந்த அம்மா நல்லதா 4 வார்த்தை சொல்லுன்னு பார்த்தா, ஆனா இப்படி சொல்லிருச்சேம்மா. சரி விடுமா, நல்லது நடக்க போற நேரத்துல ஏன் அதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்ட? நான் நல்லாத்தே இருக்கிறேன். நீ சொல்றதும் சரிதான். பேச்சு போன கொடு, பிள்ளைகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனந்தி, அப்பா பேசணுங்கிறாரு, நான் போன் அவர்கிட்ட குடுக்கறேன். குடுமா. அது ஆனந்தி, அப்பா மேல ஏதாவது உனக்கு மனக்கஷ்டம் இருக்காமா? ஏன்பா, ஏன் இப்படி கேக்குறீங்க? மா, அன்னைக்கு அந்த பயலை வஞ்சு விட்டேன். அந்த பய மேல இருந்த கோபத்தையும் ஆதங்கத்தையும் அடக்க முடியலம்மா. எங்களுக்கு பண்ண துரோகத்தை கூட நான் சீரழிச்சிடுவேன். ஆனா உனக்கும் கோயிலாக்கு அவன் பண்ண துரோகத்தை என்னால தாங்கிக்க முடியலம்மா. ஆனா மத்தபடி அப்பா மோசமானவன்லாம் இல்லம்மா. நீ எப்பவும் போல அப்பாட்ட இருமா. அன்னைக்கு பேசுனதை வச்சு அப்பா இப்படித்தானு முடிவு பண்ணிடாத. ஓ அப்பா எப்பவுமே அதே அப்பா தாம்மா. நான் இப்ப சொல்றேம்மா, அப்பா காதலுக்கு எதிரி இல்லம்மா, துரோகத்துக்கு தான் எதிரி.